என்றாலும் ஆர்எஸ்எஸ் மனம் உள்ளவர்கள் அன்றைக்கும் பிராமணர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பேத்கர் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடங்கிய பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள். அம்பேத்கர் மிகவும் வேதனைப்பட்டார். இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை எழுதியவனே நான் தான். இந்த நாடு இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு எப்படி இயங்க வேண்டும்? பிரதமருக்கு என்ன அதிகாரம்? நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம்? உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம்? உயர் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம்? தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம்? ஊராட்சிக்கு என்ன அதிகாரம்? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன அதிகாரம்? எல்லாவற்றையும் அரசியல் சட்டத்தில் எழுதியவன் நான் கொண்டு வருகின்ற சட்டம், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்கின்ற சட்டம் நிறைவேற்ற முடியாமல் போனால் நான் ஏன் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஏன் இவ்வளவு மனவலி என்று கேட்டார்கள். எனக்கு சுயமரியாதை சுடுகிறது. நான் இந்த நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக தொடர விரும்பவில்லை. நான் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் இறந்து போய்விடுவேன். மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது. நான் கடவுள் அல்ல. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் தோற்றிருக்கலாம் நாடாளுமன்றத்தில், என்றைக்காவது இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு தலைவன் வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அன்றைக்கு அவர் சொன்னார். சொன்ன ஆண்டு 1952. அவரும் இறந்து விட்டார். அவருக்கு தெரியாது, கலைஞர் என்ற மனிதர் திருவாரூரிலே பிறப்பார், 89 முதலமைச்சராக வருவார், அவர் கொண்டு வந்த கனவான அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவார் என்று அம்பேத்கருக்கு தெரியாது. அதை முதலாக இந்தியாவில் நிறைவேற்றி காட்டிய பெருமை கலைஞருக்குத்தான் உண்டு, இந்த போராளிக்குத்தான் உண்டு.